ஹெட் ஆஃபீஸ் காகில் ஹெட் ஆஃபீஸுக்கு போய் சல்லி உளுந்து அவனுக்கு தெரியும். ஏதாவது ஒரு களவெடுத்தா எல்லாம் சிசிடிவி ஆப்ரேஷன். செக்யூரிட்டி கார்டு முன்னு கேட்காங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க கஸ்டமரை பார்க்கறதுக்கு அந்த செக்யூரிட்டிக்கு அந்த வேலையே இல்லை. நீங்கள் களவெடுக்கிறதுக்கு அவருக்கு சம்மதமே இல்லை. அந்த செக்யூரிட்டி இருக்கிறது கேஷியர் 4 பேர் வெளியே போகக்கூடாது. அதுக்கு தான் அவர் அங்கே வச்சிருக்குது. பார்க்கிங்க கொஞ்சம் பார்த்துட்டு கேஷியர் வெளியே போகக்கூடாது. கஸ்டமரை பேக்கை செக் பண்ணுறதெல்லாம் வேலை இல்லை, அதுக்கெல்லாம் வேறு. ஸோ இந்த சிஸ்டம் அவருக்கு கண்ணால் வந்துச்சா, மூக்கால வந்துச்சா, காதால வந்துச்சா? இது விஸ்டம். இது ஒரு மனுஷனுக்கு பிறந்தா நீங்க செய்யறது grocery-யா? இந்த இடத்துல கால்குலேஷன் அபிலிட்டி இருக்குதா? உங்களுக்கு கணக்கு தெரியுமா? இப்படி போட்டு எக்ஸ்பென்ஸ் இவ்வளோ, இது இன்கம் இவ்வளோ, இத்தனை பேர் வருவாங்க, இதெல்லாம் டார்கெட் பண்ணி கான்ஃபிடென்ட் வந்த உடனே நீங்க வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களுக்கு தேவை ஜப்பா, ஞானமா? ஞானம் ஒரு அளவு கம்ப்ரமைஸ் ஆகி வந்துட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், அம்மாடி போதும். ஓகேயா? இன்னும் சில பேர் எப்படா இந்த விஸ்டத்தை விடுவாரு, இப்படி ஆளை பார்த்தாலே புரியுது. இப்படி சில பேர் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சைக்காலஜியில் நம்ம 90 டிகிரிக்கு உட்கார்ந்து எங்கள் கண் இப்படி பார்த்து 40 டிகிரிக்குள்ள எங்கள் கழுத்து கொஞ்சம் மேலே தூக்கினாத்தான் நீங்கள் என்காட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் லிசன் பண்ணுறீங்களா? கேட்பது வேற, கிரகிப்பது வேறையா? சில பேர் பள்ளியில் இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் மூசா நபி, ஆஜியார் தலையை கண்ணை பொத்திட்டே தலையாட்டுறாரு. சைக்காலஜி படி ஒன்றுமே ஏறலன்னு அர்த்தம். ஆழ்ந்த உறக்கத்தில் நான் தூங்கவில்லை, பக்கத்தில் உள்ளவர் உள்ளுக்குள்ள தூக்கம் போத கண்ணை பொத்திட்டு எவனா தலையாட்டுவான். எதுக்கு தலையாட்டுறது? தூக்கத்தை உடைக்க. சப்ஜெக்ட் இப்படி. நம்ம நாட்டில் பேசுறவங்களுக்கு தான் தண்ணி கொடுப்பாங்க. எங்களுக்கு தண்ணி போதும். ஆனால் கேட்குறவங்களுக்கு அமெரிக்காவில் தண்ணி கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? கேட்குறவன் தான் ரொம்ப டயர்ட் ஆகுமா, டீஹைட்ரேட் ஆகிடும் பிரெயின். டக்குன்னு கொஞ்சம் தண்ணியை போட்டால் தான் ரீஃப்ரெஷ் ஆகும். உனக்குதா எல்லாம் ஒப்போசிட்டாக தான் நம்ம நாட்டில் நடக்கிறத பார்த்து நான் கொஞ்சம் கவலை தான். நான் அடிக்கடி வைஃப்ட்ட சில விஷயம் சொல்கிறது தான். ஏனப்பா இப்படி நடக்குது, ரொம்ப கவலை. அவர்கிட்ட தான் போய் கொட்டணும். நாடை பார்த்துட்டு சில நேரம் கவலை தான். சரி, அப்படின்டா அன்பிக்கினியவர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருங்க, ஒழுங்காக இருங்க. நீங்கள் பொடிய மார்க்கள் இப்படி இருந்துடாதீங்க, ரொம்ப கேவலமாக இருக்காங்க. ஸ்மார்ட்டாக ப்ரீத் பண்ணி நல்லா இருப்போம். ஓகே, வெல்டான். என்னை பொறுத்தவரை நான் உங்களுக்கு யாராவது ஏசுனா நான் என்றைக்குமே ஏச விடுறதே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களோட பேசுறது. ஏண்டா டூத் இன்றைக்கு இப்போ நான் ஒரு 5-6 இயர்ஸாக நான் விட்டுட்டேன். இல்லைடா 8 hours நான் காலையில் தொடங்கினா ஹவு டு லேர்ன் ஃபர்ஸ்ட் ஹவு டு லேர்ன். படிக்க முன்னாடி எப்படி படிக்கணும்னு படி அப்படின்றதெல்லாம் நான் நினைக்கிறேன் அதை உங்கள் தாத்தமார்கள் அவங்கெல்லாம் படிச்சிருப்பாங்க. ஸோ அதான் நான் 8 hour பேசுவேன். எப்படி படிக்கணும், என்ன மாதிரி படிக்கணும். ஹோலில் காலையிலேருந்து மாலை வரைக்கும் இளைஞர்கள் அப்படி உட்கார்ந்துருப்பாங்க. கடைசியில் கெட்டி பிடிச்சிட்டு போவாங்க. உங்களை பார்த்து நான் எப்படி ஏசுறது? உங்களை அடக்க முடியாம இல்லை. சப்ஜெக்ட் என்னண்டா அதுக்குரிய விதம் இருக்குது. திட்ட தேவையில்லை. நீங்க தான் உணர்வானவங்க. யாராவது ரோட்ல உருந்தா டக்குன்னு போய் தூக்கி எடுத்துட்டு என்ன பண்ணணும்? அந்த மாவடி பள்ளியில் ஒரு பையன் அந்த மாதிரி தான் உதவி செஞ்சாங்க. ஸோ அந்த மாதிரி அவசரமா ஒரு ஆளுக்கு உதவி செய்யணும்ன்ற பருவம் இந்த பருவம். உங்களுக்கு புரிய வைக்கிறதானு வேணும். அதான் பிரச்சனை. ஒரு இடத்துல உட்கார வச்சு புரிஞ்சிட்டீங்கண்டா உங்க கண்ணால ஓட ஆரம்பிச்சு. இன்ஷா அல்லாஹ் அந்த வகையில் அன்பிக்கினியவர்களே, ஸோ நான் இப்போ பேசிக் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறேன். விஸ்டம் வெளியாகணும். அதுக்கு எப்படி படிக்கணும்? ஸோ எனக்கு அதுக்குள்ளே டீப்பாக போக இயலாது. ஏன்னா நான் முக்கியமான சில பாயிண்ட் சக்ஸஸை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். மார்க்கெட்டு, ஏன்னா இதுலேருந்து நான் கொஞ்சம் வெளியே ஜம்ப் பண்ணிட்டு சக்ஸஸ், ஏன்னா இது நான் சக்ஸஸுக்கு தான் வந்திருக்கிறேன். பாதி சக்ஸஸ். இந்த விஸ்டம் வெளியானத்துக்கு போகிற எல்லாம் ஓகேயான்னு கேட்டிங்கன்னா நோ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோட கனெக்ஷன்ஸ் வரணும். அது வரணும், அது கல்பு ஃபீல் ஆகணும். யாரா யூ ஆர் வெரி வீக், நாங்கள் பெரிய ஆள் இல்லையா அல்லாஹ், நீ ஒரு நாளைக்கு இந்த சிஸ்டத்தை நிப்பாட்டினு வை, கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு கண் கலங்கி ஓடும். ஏன்? இந்த மூலகங்கள் என்ன சுபஹானல்லாஹ், என்ன அற்புதம். பயாலஜி படிக்கிறவங்களுக்குள்ள இது என்ன நடக்குது? சுபஹானல்லாஹ், செல்ஸ் எப்படி நடக்குது? ஜஸ்ட் ஒரு சாதாரண பாக்டீரியா உள்ளுக்குள்ள போச்சேன்டா பாடியோட கெமிஸ்ட்ரி எப்படி சேஞ்ச் ஆகுது. WBC ரெடியா நிக்குது. வந்தவர் யாரு கவனமா பாக்குது. அந்நிய ஒரு ஆள் உள்ள வந்துட்டாரு, ரெடி ஆகுங்க, எல்லாம் ரெடி பண்ணுங்க. உடனே உடம்புக்கு உத்தரவு. நாக்கால சாப்பிட்டா டைஜஸ்ட் நடக்கும். அப்ப இந்த குடல்ல சக்தி தேவைப்படும். சோ நாங்க ஃபைட் பண்ண போக்கல இங்க வேற வேலையா இருந்தா கஷ்டம். ஃபைட் பண்ற ராணுவத்துக்கு அதாவது என்ன தேவை? ஒரு அமைதியான நிலைமை தேவை. உடனே நாக்குக்கு மெசேஜ் கொடுக்கும், கசப்பாக்குங்க.
உம்மா வந்து சொல்லுவாங்க, சாப்பிடுங்க மகன். என்னால இயலாது ராஜா, ஒரு சீஸ் துண்டு தாரே. ஒரு உம்மாக்கு தெரியாது உடம்பு இந்த ஏரியாவை பூட்டிருக்கேன். உள்ளக்குள்ள ஒரு போட்டா உடம்பு இந்த பகுதியில இருந்து ஒரே வாந்தி. நோ, உள்ளக்க பெரிய போர்க்களத்துக்கு ரெடி ஆக போகுது. அப்படியே கண்ணு கொஞ்சம் காந்தது, தலை கொஞ்சம் கணக்க ஆரம்பிக்குது, முட்டை கீழே சீவன்லாம் போகுது, ஒரு மகையா நிக்குது, கண்ணெல்லாம் காந்தது. அப்படி அவரை படுக்க போடுது. பாடி ஃபைட் ரெடியாக போகுது. இப்ப WBC ஆட்டி உடம்பு சூடாகுது. கொஞ்ச நேரத்துல சாப்பிடாதவர் எலும்பி ஜம்ப் பண்ணி, உம்மா இடியாப்பம் வாய் போல பெருசு, இடியாப்பம் ஒரே மாதிரி போறதுக்கு உடம்பு எனர்ஜியா வந்துட்டு, இவ்வளவு அற்புதத்தை படிச்சு பயாலஜிலாம் பார்த்த ரப்பே, யூ யாரம் அல்லாஹ் அக்பர், ஐ லவ் யூ ரப். ரப்போட ஒரு நேசம் வரணும். யார் ரப், இதை யாருமே கண்ட்ரோல் பண்ணல. இந்த உலகத்துல ஜோ பைடன், டொனால்ட் ட்ரம்ப் யாருமே கண்ட்ரோல் பண்ணல. யூ. அது வரப்போக்கில் ஒரு அடியான் தன் தலையை குனிக்க ஆரம்பிப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கனெக்ஷன் வராட்டி நான் ஃபீல் பண்றேன் அந்த எஜுகேஷன் வேலை இல்லை. அந்த கண்ணுக்கு தாய் தெரியாது, தங்கச்சி தெரியாது, அவங்க யாரோட வாழ்றாங்கன்னு தெரியாது. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணுங்க அமெரிக்கா, போய் பாருங்க. வல்லாஹி இதை நீங்க எக்ஸெப்ட் பண்றீங்களா இல்லை எனக்கு தெரியாது. நான் சொல்றது கொஞ்சம் நிஜமா பாருங்க. இப்போ புதிய கல்ச்சர் என்ன தெரியுமா? அவங்களுக்கு திருமணம் முடிச்சு வாழையிலது. படிச்ச 2 பேருக்கு வாழையிலாட்டி என்னப்பா? படிக்காத ஆட்களுக்கு தான் கொஞ்சம் நாகரிகம் இல்லைன்னு சொல்லலாம். படிச்ச 2 பேர் ஏன் டிவோர்ஸ் ஆகுறாங்க? என்ன பிரச்சனை கேட்டீங்கண்டா? அமெரிக்காவில் என்ன பிரச்சனை? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கு வாழையில தான். அவங்க அதுக்கப்புறம் ஆம்பளை கல்யாணம் முடிச்சாங்களாம், பொம்பளை ஹோமோ செக்ஸ் பண்ணாங்க. அப்புறமேல லிவிங் டுகெதர். என்னப்பா எங்களுக்கு கல்யாணம் முடிச்செல்லாம் வாழல, ஒரு இடத்த எடுப்போம், அதில் நாங்கள் 2 பேருமே சல்லி கட்டுவோம், பர்கர் வாங்கிட்டோம்னா நீங்கள் பே பண்ணுங்க, என் பர்கருக்கு நான் பே பண்ணுறேன். இந்த மாதிரி லிவிங் டுகெதர் லைஃப் ஒன்று போகுது. என்னப்பா ஒரு ஆடு மாடெல்லாம் குட்டி போடுது, கல்யாணம் முடிச்சு திருமணம் முடிச்சா தானே புள்ள பெற்று எடுக்கலாம். என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்களாம் படிச்சாள்களாச்சே. என்ன ஆகுதுண்டா, அவங்களால வாழ முடியலை. ஏன் தெரியுமா? விபச்சாரம் தலை தூக்கி ஓடுது. வல்லாஹி 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 அமெரிக்காவோட சிச்சுவேஷன் எப்படியாண்டா, ஒரு பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்தா, எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்க, பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்தால் பாதுகாப்பாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள்லாம் படிச்சுட்டு நல்ல இடத்துக்கு போகிற நேரம் பட்டம் பெற்று ஒரு பல்கலைக்கழகத்துக்கு எதுக்கு போகிறீங்க? எனக்கு ஒரு 10 வருஷம் இருக்கு, அதோட கூட இருக்கும். ஒரு பொம்பளை பிள்ளை வந்து துடிச்சு அழுதா, சார் நான் படிக்கணுமான்னு கேட்டா. உம்மாவோட வந்திருந்தேன் என் ஆஃபீஸுக்கு, நான் பல்கலைக்கழகத்துக்கு செலக்ட் ஆகிட்டேன், போயிட்டேன், நான் திரும்ப படிக்கணுமா, என்னால் ஃபீல் பண்ணல, அது அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ மோசமான கல்ச்சர் அப்படின்னு அவள் பேசிட்டு போனால் ரொம்ப அழுது துடிச்சிட்டு. நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்டா, உங்கள் அம்மா அப்பா உங்களை நம்பி உங்களை வளர்த்து எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் படித்து பல பேர் பல்கலைக்கழகத்துக்கு போனால் மரம் அசையுது பங்கு கடையில், என்னப்பாண்டா ஒரு ஆம்பளையோட உட்காந்து பேசுகிறாங்க. பேசுறது மட்டும் இல்லை, பேச்சில் தொடங்கிறது வேற எங்கேயோ போய் நிற்கு. கேர்ள்ஸ், உங்களுக்கு தெரியுமா, ஒரே ஒரு ரிலிஜன் இந்த பூமிக்கு மேலே இருக்கிறேன்டா, அது இஸ்லாம். உங்களுக்கு பொடிகார்ட் தரது. பிரசிடென்ட்டுக்கு பொடிகார்டு இருக்கலாம், பிரைம் மினிஸ்டருக்கு பொடிகார்டு இருக்கலாம், சில மினிஸ்டருக்கு பொடிகார்டு கொடுப்பாங்க. லேடிஸுக்கு பொடிகார்டு கொடுக்குற ஒரே ரிலிஜன் இஸ்லாம். என்ன உங்க கட்பறைக்கு விலை 1 கோடியா 2 கோடியா 10 கோடியா தெரியாது. அந்த கட்பறையிலிருந்து ஒரு பிரசிடென்ட் உருவாகலாம், இந்த ஊரை மாத்திரவரை உருவாகலாம். ஒரு கட்பறை ஒரு பெண் பறி கொடுத்தால் அவள் லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், பத்தினித்தன்மை போயிடும். ஸோ அதனால தான் நீங்கள் வெளியே போக்கல, தனியாக போனால் டேஞ்சர். அதனால தான் உங்களுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு மகரத்தை கூட்டிட்டு போங்க, ஒரு ஆம்பளை தேவைன்ற உங்களுக்கு எவ்வளவு ஃபீல் பண்ணி இஸ்லாம் உங்களுக்கு தந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ படித்த பொம்பளை புள்ள எந்த நிபந்தனையும் இல்லாமல் எந்த பிரச்சனை, ஒரு ஆம்பளை தட்டி மச்சான் 2 நைட்டுக்கு தனியாக போகிறாங்கடா, அவள் படித்தவோ நான் பார்க்கவே மாட்டேன். என் கட்பறை அவ்வளோ சீப் இல்லை. உங்கள் அம்மா தப்பு பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி துடிப்பீங்க. பிறக்கிற பிள்ளைக்கு அது ரொம்ப பிரச்சனை. அதனால ஒரு தாய் என்ற அந்த கட்பறையை பாதுகாப்பது என்பது அவ்வளோ பெரிய விஷயம் இஸ்லாத்தில். நான் என்ன கேட்குறேன் தெரியுமா? ஸோ அதனால அது சொல்கிறேன். அங்கே என்ன பண்ணிடுவாங்கன்னு, ஒரு புள்ள வயசுக்கு வந்த உடனே வேற யாரும் இல்லை, காரில் உம்மா ஏற்றிட்டு அங்கே கிளப்ஸ் இருக்குது. பெரியவங்களோட கிளப் வளமையாக நைட் கிளப்புக்கு எல்லாரும் போவாங்க. நைட் கிளப்புக்கு போகாட்டி சைக்கோ அவங்க பார்ப்பாங்க, பைத்தியம் பிடிச்சிட்டு அப்படின்னு நினைப்பாங்க. ஊற்றி குடிக்காட்டி அங்கே போய் ஆடாட்டி நைட் லைஃப் இல்லாட்டி சம்திங் ராங் அப்படின்னுவாங்க. ஆனால் இதுதான் எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. உம்மா புள்ளையை ஏற்றிட்டு போயிட்டு கிளப் வாசல்ல டீனேஜர்ஸ் கிளப் இருக்குது, வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு. அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு அங்கே ஆம்பளை பிள்ளைகள் வருவாங்க. வல்லாஹி நான் இந்த பூமியில் நடக்கிறத சொல்கிறேன், கெட்டி சொல்லலை. இதெல்லாம் உங்களால் எப்படி ஃபீல் பண்ணணும்னு தெரியாது. வல்லாஹி ரொம்ப பெரிய அருவருப்பாக இருக்கு. அங்கே கொண்டு போய் விட்டுட்டு உம்மா சொல்லுவாங்க, சின்ன பிள்ளை ஒரு இடத்துல பிளே கிரவுண்டில் போய் விளையாடினா ஹியூமன் ரைட்ஸ், எஸ் ஹியூமன் ரைட்ஸ்.
அதை வயலேட் பண்ணக்கூடாது. அந்த பிள்ளைக்கு விளையாடுற உரிமை இருக்குது. அந்த பிள்ளையை தடுத்து நிப்பாட்டக்கூடாது. ஹியூமன் ரைட்ஸுக்கு ஒரு லெவல் இருக்குது, ஒரு அளவு இருக்குது. வாப்பாக்கு மகனுக்கு ஏசேலான்ற ஹியூமன் ரைட்ஸ் எனக்கு தெரியாது, அது எனக்கு தெரியாது எந்த அளவுக்கு. ஹியூமன் ரைட்ஸ் எங்க போயிட்டாங்கடா? சின்ன புள்ள பிளே கிரவுண்ட்ல விளையாடணும் மாதிரி ஒரு புள்ள வயசுக்கு வந்தா அவங்க இன்னொரு விளையாட்டு விளையாடணுமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ், அது எப்படி உங்களுக்கு சொல்றது எனக்கு தெரியல. அந்த உம்மா போய் மகளை அனுப்புறாங்க, என்ஜாய் யுவர் செல்ஃப் மை டியர், என்ஜாய் யுவர் செல்ஃப், டோன்ட் பி பிரெக்னன்ட், டேக் யுவர் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ். பிரெக்னன்ட் ஆகாதம்மா, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. இந்த பூமியில அடுத்த பக்கத்துல படித்தவர்கள், PhD முடிச்சவர்கள், உலகத்தை ஆளக்கூடிய அந்த பக்கத்துல தண்ட புள்ளையுடைய மானமண்டா என்ன, அந்த பத்தினித்தன்மைக்கு என்ன கௌரவம் என்று ஏசியா புரிஞ்ச அளவுக்கு, ஸ்ரீலங்கா புரிஞ்ச அளவுக்கு அவங்க புரியல. இது உண்மை. யூரோப்ல விளங்குச்சா? அவங்க ஒரு கன்செப்ட் எடுத்துக்கொண்டாங்க. என்னைய பொறுத்தல மனுஷன் போடுற கன்செப்ட் டோட்டலி ஃபெயிலியர். ரப்பு போடுற கன்செப்ட் என்றைக்கும் பாஸ் ஆகும். அவங்க என்ன எடுத்தாங்க, நீங்க ஏன் மறைக்கிறீங்க? மறைச்சு இருந்தா உன்னை அதுக்கு சொல்லுவாங்க கியூரியோசிட்டி என்று. உன்னை மறைச்சி வச்சுட்டோம்னா ஒரு பிள்ளைக்கு ஃப்ரிட்ஜை, மகன் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், ஃப்ரிட்ஜில் ஒன்று இருக்குது, திறந்து பார்க்கக்கூடாது. சும்மா போனா திறந்தே பார்த்திருக்க மாட்டான். உம்மா போக்காட்டி இருந்துட்டு பாப்போம் ஏன்டா சொல்லிட்டு போறாங்க பாருங்க. அவன் சொல்றான், நீங்க பொம்பளைய மறைச்சா பார்க்க தோணும்பா. அது ஃப்ரிட்ஜுக்கு சரி, அது சில விஷயத்துக்கு சரி. பொம்பளைய மறைச்சா பார்க்க தோணும், நாங்க ஃபுல்லா மறைக்காமலே விட்டுட்டோம். அப்ப எங்க விபச்சாரம் குறையணும்? மறைச்ச ஊர்லயா மறைக்காத ஊர்லயா? என்ன சொல்லுங்க, பார்த்து எங்களுக்கு பழக்கம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க சம்திங் சும்மா ஜஸ்ட் இப்படி போயிடுவோம், எங்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்க ஊர்ல தான் அப்படி உடுத்தா அப்படி பார்ப்பாங்களா? அட உங்கள்கிட்ட தாண்டா விபச்சாரம் குறையணும். ஆக கூட விபச்சாரம் ஐரோப்பாலையும் அமெரிக்காலையும். இது ரிப்போர்ட் சொல்லுது. ஆக கூட 2 மில்லியன் புள்ளைகள். எவ்வளவு அபோர்ஷன்ஸ் எனக்கு தெரியாது, எவ்வளவு அபோர்ஷன்ஸ். 2 மில்லியன் புள்ளைகள் வாப்பா இல்லாம, பயாலஜிக்கல் ஃபாதர். அங்க இருக்குது உண்மையான வாப்பா யாரு, அல்லது இப்ப இந்த பொம்பளையோட உறவு வச்ச வாப்பா யாரு? பேர்ல வரும் பாப்பாட பேர், பயாலஜிக்கல் ஃபாதர் இல்ல, இவர் இப்ப அந்த பொம்பளையோட இருக்கிறார். அமெரிக்காவுடைய, இப்ப நான் சொல்றது பழைய ரிப்போர்ட்ஸ், இப்ப எப்படின்னு தெரியாது. சோ நான் உங்களுக்கு நல்லா புரிஞ்சு கொள்றதுக்கு சொல்றேன். சக்சஸ் எங்க இருக்கேன்டா? ரப்புல் ஆலமீனை புரிஞ்சு கொள்றதும், அவன் சட்டத்தில் நாங்கள் அப்படியே போக்கல நாங்கள் வின் பண்ணுவோம். அங்கதான் சக்சஸ் இருக்குது. நீங்க கோடீஸ்வரன் ஆகுங்க, உங்க முகம் வாடி தான் இருக்கு. கல்பு சிரிக்கணும்டா, முகம் சிரிக்கணும்டா, இன்ஷா அல்லாஹ் கட்டுப்பாடு என்பது நமக்குள்ள வேணும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதனால இந்த கன்செப்ட் எக்கச்சக்கமான கன்செப்ட் அவங்க போட்டது ஃபைனான்சியலி ஓகே, பட் இதுல இல்லை. ஓகே, அண்டர்ஸ்டுட், வணங்கிச்சா? ரைட். அப்படின்னா அன்பிக்கினியவர்களே, ஒரு அடிப்படையை நான் உங்களுக்கு புரிய வைக்க பார்க்குறேன். நிஜமா நீங்க அல்லாஹ்வை நம்புறீங்களா? நிஜமா அல்லாஹ்வை நம்பினா நீங்க என்ன பண்ணணும்? அல்லாஹ் கூப்பிட்ட உடனே போயிடணும். அல்லாஹ் அக்பர் அர்த்தம் என்ன? அல்லாஹ் பெரியவன். இப்போ நீங்க எழுதிட்டு இருக்கிறீங்க, இந்த எழுத்து பெருசு இல்லை, வச்சாச்சு. பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இது இல்லை பெருசு, அல்லாஹ் பெரியவன்றதுக்கு அப்புறம் நீங்க இன்னும் ஏதாவது செஞ்சீங்கன்னா, யா அல்லாஹ் நீ பெரியவன், அதை விட இது பெருசு, சம்திங் டிஃபரண்ட். சோ நிஜமா அல்லாஹ்வை நீங்க நம்பி இருந்தீங்கடா, அல்லாஹ் பெரியவன் ஏத்துக்கொண்டீங்கடா, அல்லாஹு அக்பர் வேர்ல்ட் வைட்ல அந்த ஒரு அழைப்பு வரப்போக்கல நீங்க பள்ளிக்கு போயிடும். சோ ரப்புல் ஆலமீனை நம்புறீங்களா என்பதுல தான் பிரச்சனை. ரப்புல் ஆலமீனை நம்புறது எப்படி? இது மௌட்டிகமா, இது மடத்தனமா? இது மடத்தனமா சில பேர் பார்க்கறாங்க. ரப்புல் ஆலமீனை நம்புறது இதுதான் சக்சஸ்ல அடுத்த பார்ட். அல்லாஹ்வை நம்பி வழிபட்டுறீங்க. இப்போ நான் உங்களுக்கு வின் பண்றதுக்கு சிம்பிளா சொல்றேன். விஸ்டத்துல இருந்து எல்லாமே வெளிப்படுத்துவான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். சிம்பிள் தியரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வை நம்பி அவன்கிட்ட உதவி கேட்டு உதவி பெற்றுட்டீங்கடா, இறக்காமத்தில் அந்த உதவி ஒருவருக்காக வேண்டி அந்த வானம் திறக்கப்படுகிறதா, வல்லாஹி நீங்க தான் சக்சஸ், நீங்க தான் வெற்றியாளர், நீங்க தான் வெற்றியின் ரகசியத்தை கண்டுபிடிச்சால். அதனால படிக்க வேணாம்னு சொல்றேன்னா, நான் இத்தனை வருஷமா கத்துறது படிங்கண்டு. படிப்பு மட்டும் இல்லை, மார்க்கம் என்பது ரொம்ப முக்கியம். அந்த மார்க்கம் இருந்தால் மட்டும்தான் நீங்க கம்ப்ளீட்லி வெற்றி. என்னை பொறுத்தல வெறுமனே நீங்க டிகிரியை மட்டும் காட்டியா அல்லது புத்தக பூச்சா அதெல்லாம் படிச்சுட்டேன்னு சொன்னா நான் சொல்றேன் இல்லை. அதுக்கு தான் இந்த அமெரிக்கன் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நான் எடுத்து காட்டேன். அவங்க டெவலப் பட் ஃபெயிலியர். ஓகே அன்பிக்கினி அவர்களே, எப்படி அல்லாஹ்வை நம்புறது? நாங்கள் சில பேரோட பேச போல அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வை கண்டீங்களா? காணாத ரப்பை எப்படி? பல்கலைக்கழகத்து மாணவர்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வை கண்டீங்களா? காணாத அல்லாஹ்வை எப்படி நம்புறீங்க? எப்படி நம்புறீங்க? அந்த கொஸ்டின் அவங்க கேட்குறாங்க.
நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், எப்படி நம்புறீங்க? அல்லாஹ்வை கண்டீங்களா? அப்ப எப்படி நம்புறீங்க? நம்ம நம்பலையா? நம்ம நம்பின விதத்தை சொல்லுங்க. எல்லாத்தையும் கண்டுதான் நம்புறீங்களா? எல்லாத்தையும் கண்டுதான் நம்புறீங்களா? எதெல்லாம் காணாம நம்புறீங்க சொல்லுங்க பார்ப்போம். எதை காணாம நம்பினீங்க, எதை கண்டு நம்பினீங்க? அல்லாஹ்வை காணாம நம்பினீங்க, நபிய இல்ல மார்க்கத்தை இல்லை, சும்மா நான் கேட்கிறேன். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்க ஊர்ல வெள்ளாம செய்யறாங்களா? நிறைய பேர் வீசுறாங்களா? எதை வீசுறாங்க? குப்பையவா? விவசாயம் செய்ய முன்னாடி விதைகளை வீசுறாங்க, தூவுறாங்க. திரும்ப வருமென்று நம்பிக்கையில தூவுறாங்களா, உள்ளதும் சேர்ந்து போயிரும் நம்பிக்கையில தூங்குறாங்களா? திரும்ப வரும் என்ற நம்பிக்கையில தூவுறாங்க. போட்டா அது முளைச்சு வெளியே வரும் நம்பிக்கை. உங்க ஊரே நம்பிக்கையில தான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு சொல்றது? கண்டத்துக்கு பிறகுதான் தூவிங்க இல்ல, தூவி பார்ப்பீங்க, சில பேர் வரும், வராம இருக்கும், ஆனா நம்பிக்கை வரும். அதானே? இதே மாதிரி ரப்புல் ஆலமீன் எல்லாத்தையும் நீங்க கண்டுதான் நம்புறீங்களா? சரி, விஞ்ஞான புக்கை திறந்தாலே ஒரு கொஸ்டின் வரும். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி மைக்கண்டு வந்தா அதுல ஐசியை பத்தி பேச மாட்டாங்க, கண்டுபிடித்தது யார், அதானே கொஸ்டின். இது கண்டுபிடிச்சது யார்? எல்லாத்திலையும் நான் சின்னத்துல படிக்க போக்கல, கண்டுபிடிச்சது யாரு, கண்டுபிடிச்சது யாரு, கண்டுபிடிச்சது யாரு, அதைத்தான் படிச்சோம். நான் ஒரே ஒரு கொஸ்டினை மட்டும் விஞ்ஞான புக்ல தேடினேன், மனுஷனை கண்டுபிடிச்சது யார். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படி வராது, குரங்கு. ஏய், மனுஷனை கண்டுபிடிச்சது யார்? குரங்குல இருந்து வந்தான். கண்டுபிடிச்சது குரங்கா? இதை கண்டுபிடிச்சது லோன் லோகிபேடு, அதை கண்டுபிடிச்சது அவரு, இதை கண்டுபிடிச்சது இவரு. மனுஷனை கண்டுபிடிச்சது குரங்கு. இதோட நிப்பாட்டி. எனக்கு ஒரு உஸ்தாத் இருந்தார், அவர் வெளிநாடு. அவர் ஒரு கதை சொன்னார். அவர் படிக்கிற நேரம் ஒரு சார் வந்து அவர்கிட்ட சொன்னாராம், ஏப்பா சார்ல்ஸ் டார்வின் சொல்ற மாதிரி மனுஷன் குரங்குலேருந்து வந்தான். சார், மனுஷன் குரங்குலேருந்து வரவே இல்லை சார், மனுஷன் மனுஷன்லேருந்து தான் வந்தான், ஆத நபிலேருந்து வந்தான். இல்லை, குரங்கு தான்டாரான் சார்ல்ஸ் டார்வின். மனுஷன் குரங்குலேருந்து வந்தானான்னு கேட்டா, இல்லை 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 இல்லை, மனுஷன்லேருந்து தான் வந்தான். இவரை சொல்றாரா? அவர் இல்லை, இவர் உண்மையாவே சேருக்கு புரிய வைக்கிறதுக்காக மாணவர்கள் மத்தியில் பேசுறாரு. லாஸ்டா சொன்னாரு, என்னால டயர்ட் ஆயிட்டேன், புரிய வைக்கவே இல்லை சார், நாங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம், முடிவுக்கு வந்துருவோம். மனுஷன் குரங்குலேருந்து வந்தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? பரவாயில்ல, நீங்க குரங்குலேருந்து வந்தான்னு இருங்க. நான் மனுஷன் ஆதன் நபி மனுஷன்லேருந்து வந்தான்னு நான் இருக்கிறேன், ப்ராப்ளம் இல்லையே. உங்க ஃபேமிலி குரங்குலேருந்து வந்துச்சு, எங்க ஃபேமிலி மனுஷன்லேருந்து வந்துச்சு, ஓகே தானே சார் அப்படின்றாராம். அவர் மூஞ்சே குரங்கு மாதிரி ஆயிட்டான். சாப்டர் என்னண்டா, சப்ஜெக்ட் உண்மையா குரங்குலேருந்து வந்துச்சுன்னு ஏன் ஸ்டாப் பண்றாங்க? எனக்கு இது என்னமோ பிளானிங் மாதிரி இருக்குது. ஏன்பா எல்லாத்தையும் தொடங்கின பிறகு இதை கண்டுபிடிச்சது அது, அதை கண்டுபிடிச்சது இது, இதுக்கெல்லாம் மனுஷனை சொல்லிட்டு மனுஷனை கண்டுபிடிச்சது யாரு? இதுக்கு வேற அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாரா? கொலம்பஸ். அது என்னமோ கடல்கள்ல இருந்து இழுத்து எடுத்து அமெரிக்கா பாத்தியா? அட, அமெரிக்காவை கண்டுபிடிச்ச எப்படியோ அதுக்கு ஒரு ஆளை சொல்ற நீ. மனிதனை கண்டுபிடித்தது யார்? இந்த கண்ணை கண்டுபிடிச்சது யாரு? குரங்கு. அது எப்படிப்பா குரங்குல வரும்? எல்லாத்துக்கும் குரங்கு வரப்போகலாம். எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது, இது என்னப்பா இது, ஏன் அதுல மட்டும் அந்த கொஸ்டினுக்கு மட்டும் குரங்கு வருது? அது ஏண்டா நிஜமா அவங்க சொல்லித்தர ஒரு பாடம் என்னண்டா, இதை கண்டுபிடிச்சது யாரு என்ற ஒரு பாடத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கண்டுபிடிப்பாளர் வேணும். அப்படின்னா கண்டுபிடிப்பாளர் காணாட்டி நாங்க நம்ப மாட்டோம், அதான் சொல்லித்தர தியரி, அப்படிதானே? அல்லாஹ்வை காணல நம்பாதீங்க. ஓஹோ, இந்த ஃபேனை கண்டுபிடிச்சது யாரு தெரியாது தானே, நம்பாதீங்க. அது சும்மாவே இரும்பெல்லாம் சேர்ந்து திடீரென்று வந்து சுத்துது, இப்படி ஏற்றுக்கொள்வீங்களா? என்னமோ தடாரன்னு பிறந்து இந்த மாதிரி உயிரணுக்கள்லாம் ரெண்டு சேர்ந்து ஜைகோட் செல்லாம் மாறி 2 4 மாறி 4 8 16 32 62 67 128 இது போட்டு ரெம் அந்த கணக்கில் தான் நாங்கள் பெருகிறோம். 256 1512 1024 இதுதான் ஆரம்பம். ஒரு செல்லு ஆணுடைய உயிரணுவும் பெண்ணுடைய முட்டையும் சேர்ந்தா ஜைகோட் செல் ஆயிரும். அது 2 4 பெருகுது, 4 8 பெருகுது, 8 14 எல்லாம் மனுஷன்லேருந்து எடுத்ததுதான் இந்த ரெம்ல இருந்து எல்லாமே. சோ இந்த இது எப்படி சும்மா நடந்துச்சா? ஒரு அறிஞர் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹ் அவரோட விவாதம் பண்ண போல கேட்டாரு, மனுஷனை படைச்சவனை கண்டியான்னு கேட்கிறாரு.
ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். நான் ஒரு டீ கோப், அவர் சொன்னார் என்ன தெரியுமா, டீ கோப்பை வைப்போம். அவன் சொன்னா உலகம் எப்படி உருவாச்சுன்னா, காத்து, சூரிய வெப்பம், தண்ணி, மண்ணு இதெல்லாம் மிக்ஸ் ஆன உடனே இந்த பூமி உருவாச்சு. அப்படியா? இதுக்கு இறைவன் தேவையில்லப்பா, அதுவா மிக்ஸ் ஆகி இயற்கைண்டான். அப்படியா? நான் இங்க மாவை வைக்கிறேன், சீனியை வைக்கிறேன், தேயிலை வைக்கிறேன், தண்ணியை வைக்கிறேன், டீ உருவாக்காட்டி பார்த்துட்டு உருவாகுமா? யாரையா மிக்ஸ் பண்றது? அவன் பாஷையிலேயே பதில் கொடுத்தாங்க. இது மிக்ஸ் பண்ணினது யார்? உலகத்தில் மௌட்டிகமான கேள்வி என்ன தெரியுமா? எனக்கு மேல ஒருவன் இருக்கிறானான்னு சந்தேகப்படுறத மாதிரி ஒரு மடத்தனத்தை நான் பார்க்கவே இல்லை. ஏண்டா அத்தனையும் சொல்லுது, போற வழியில கண் பறி போகுது. நாங்க தான் உலகத்துக்கு ராஜாண்டா, கண்ணை எடுத்தேன் பூட்டி கொண்டேன், விஷயமே விளங்குது இல்லை, எப்படி இது வேலை செய்தேன், எப்படி இது நடக்குதுண்டு. ஸோ உள்ளக்குள்ள ஒருத்த இயக்குறான், அவன் நிப்பாட்ட சொன்னா அது நின்றும், அதை இயங்க சொன்னா இயங்க ஆரம்பிக்கும். உங்க ஊர்ல 3 ஜனாசாக்கள், மலக்குல் மௌத் வந்துட்டார். குல்யத்தவஃபாக்கும் மலக்குல் மௌத் இல்லதி ஊக்கிலபிக்கும். மலக்குல் மௌத் வந்து நேரம் சரி ரெடி ஆகுங்க, ஒரே உயிர் எடுத்தாச்சு, அவர் போயிட்டார். மனிதன் எவராலும் அதை தடுத்து நிப்பாட்ட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. விஞ்ஞானம் படிக்கிறீங்க நீங்க ஸ்டூடெண்ட்ஸ், விஞ்ஞான மாணவிகள்கிட்ட கேட்கிறேன் உங்கள்கிட்ட, இதுல என்ன எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். சயின்ஸ் ஒரு உசுறு, அது என்னெல்லாம் என்ன மூலகமெல்லாம் சேர்ந்து உசுறு உண்டாயிருக்குது? ஹைட்ரஜன் நிற்குதா உசுறுல? உசுறுல என்ன இருக்குது? உங்களுக்கு இல்லை, எனக்கும் தெரியாது, உலகத்தில் எவனுக்குமே தெரியாது. என்ன ஆச்சரியம்டா, பிளட்டை பார்த்தாச்சு, ஓல்ல எந்த இதுக்கும் உயிர் மாட்டிப்படுவதில்லை. ரூகு வெளியாக போகல, பொடியில் 50 கிலோ குறையில்லை, 10 கிராம் கூட இல்லை. ரூகுட பாரம் தெரியாது, அது வெளியே போகல, ஜன்னல் உடைய இல்லை, இந்த பூமி கதவு இதாக இல்லை. பட் உயிர் இருக்க காட்டி மனுஷன் அற்புதமா நிற்கிறான். ப்ராஃபசர் உயிர் போன போறோம், ஜனாசா அவருடைய அறிவு வேலை செய்யல, கையை தூக்கல, கண்ணு விளங்குது இல்ல. சோ கண்ணு டேமேஜ் ஆகல, அவர் கண்ணு இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷன். இன்னொரு ஆளு கண்ணை போட்டு அந்த கண் ஒர்க் பண்ணுது, அந்த அளவுக்கு அது ஒர்க்கிங் கண்டிஷன்ல அவர் சாக முன்னாடி எடுத்த ஒர்க் பண்ணும். இப்படி எல்லாம் இருக்க பொழுது ரூஹ் இவ்வளவு பவர், அதான் ஃபியூல். அந்த ஃபியூல்ட கெமிஸ்ட்ரி என்னப்பா, அது என்ன, எப்படி அது உருவாச்சு தெரியாது. ஆனா சாதாரணமா பொதுவா ஒரு விதையை கொண்டு போய் மண்ணில் போட்டா என்ன ஆகும்? தண்ணியை ஊட்டி சூரிய வெப்பம் கிடைச்சா முளைச்சு வருமா இல்லையா? செத்ததுல உசுறு வரணும்டா தண்ணி போடணும், சூரிய வெப்பம், மண்ணு, காத்து, அதானே. விதை போட்டாச்சு, அது முளைச்சு வருதா இல்லையா? உயிர் பெற்று வருவது. முட்டையை பார்க்கிறோம், கோழிட்ட கொடுக்குறோம், அடக்காக்குது, 21 நாள் சூடு கிடைக்குது, அந்த முட்டையில உயிர் வருவதா இல்லையா? அப்ப இந்த 2 இதையும் வச்சு செத்து போனவனை கொண்டு போய் அப்படி தோண்டி நல்ல மண்ணில் போட்டு நல்ல தண்ணியை ஊற்றி அப்படி சூரிய வெப்பம் கிடைக்கிற மாதிரி காத்துல குழுகுலுன்னு இருக்கிற மாதிரி செட் பண்ணினா திரும்ப பொழைச்சி வந்துருவாரா? அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்க ஒத்தரை தான் போட்டீங்க, நான் 10 பேர் வந்திருக்கிறேன். ஏண்டா பூமியில நெல்லை போட்டு அது பல மடங்கா வருவதா இல்லையா? அது மாதிரி பல மடங்கா வருமா? அந்த இடத்துல அது வேலை செய்யல. சரி, 100 கோழியை வச்சு செத்து போறவருக்கு மேல 100 கோழியை வச்சு அடக்காக்குங்க, 21 நாள்ல குறுக்கு கோழி அப்படியே உள்ள வரும், உயிர் வந்துருமா? சோ அதை கண்டுபிடிக்கல, அல்லாஹ் சொல்லிட்டா உனக்கு அந்த கெமிக்கல் அது வராதன்ட்டான். ரூஹ பத்தி கேட்கிறாங்க, யஸ்அலூனக அனிர் ரூஹ் குலி ரூஹ் மின் அம்ரி ரப்பி. நபி உங்கள்ட்ட ரூஹ பத்தி கேட்கறாங்க, அது அல்லாஹ்வோட விஷயம்னு சொல்லுங்க. அந்த அளவுக்கு அறிவு உங்களுக்கு தரப்படல. அது நேவர், எந்த ஜனாதிபதிக்கு இன்னொரு நிமிடம் வாழணும்னு கேட்டாலும் வேர்ல்டுல ஆக்சிஜன் கொடுக்கலாம், ரூஹ கொடுக்கல. டாக்டர் இன்னொரு ஆள்கிட்ட ரூஹு போகுது என்று துடிக்கிற நேரம் அவர் ரூஹு போக முன்னாடி டாக்டர் ரூஹு போகுது. இதுதான் வேர்ல்டுல சில அற்புதங்கள் இருக்குது, அது நம்ம கண்ணுக்கு இன்னும் புலப்படாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் படைச்சது யாரண்டா? ரப்புல் ஆலமீன். அந்த ரப்போட கனெக்ஷன் வைக்கலுமெண்டா பாக்கியமா இல்லையா? நான் கேட்குற கொஸ்டின் தெரியுமா? ரப்பு யார்? அண்ட சராசரம் எவ்வளவு பெருசு, நாங்க எவ்வளவு சின்னது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சின்னது. வேர்ல்டோட பிட்ட நாங்க இறக்காமத்தில் பிரிக்கிறோம். நான் யாரு? உங்களுக்கு எனக்கு என்னைய தெரியுது. That's all. இறக்காம மக்களுக்கு நான் ரொம்ப சின்னது, அப்படி இந்த ஏரியால போனா ரொம்ப சின்னது தெரியாது. ஸ்ரீலங்காவில் உள்ள 2 கோடி 10 லட்சம் 20 லட்சம் மக்கள் என்னை காணவே மாட்டாங்க. முழு வேர்ல்டுல நான் ஒரு ஆள் இருக்கிறேன்னு தெரியவே தெரியாது. இவ்வளவு பெரிய வேர்ல்டுல அதுக்கு மேல பார்த்தா நாங்க ரொம்ப சின்னது. எங்க கேலக்சில நாங்க யாரு? இந்த அண்ட சராசரத்துல நான் அகம்பாவம் வந்தா நாங்க அண்டைக்கே ஃபெயிலியர் ஆகிரும். இப்ப நாங்க அந்த அண்ட சராசர படைச்சு இந்த கண்ட்ரோலை கையில வச்சிருக்கிறோம். ரப்புல் ஆலமீனை தேடி போற பயணத்துக்கு போய், அன்பு மாணவர்களே மாணவிகளே, உங்க படிப்பு ஈஸியாகும். ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ்
அறிவை பெருக்கி தாண்டு கேட்டு பாருங்க. அது கபூலானால் வல்லாஹி நீங்க பார்ப்பீங்க, உங்க லைஃப் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நீங்க பார்க்கிற பார்வை வித்தியாசமாகும். இந்த வேர்ல்டு நீங்க பார்க்கிற விதம் வித்தியாசமாகும். ஸோ இன்ஷா அல்லாஹ் கட்டாயமா நீங்க விஞ்ஞானம் படிக்கணுமா? ஐயா படிக்கணும். நீங்க சயின்ஸ் படிக்கணும், மேத்ஸ் படிக்கணும், எல்லாம் படிக்கணும். இது பிரெயினுக்கு தேவையானது. பட் உங்களுக்கு ஒரு அல்லாஹ்வோட கனெக்ஷன் வந்தா மட்டும்தான் இதுல ஆக்சுவல் ஃபேக்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, அப்பதான் நீங்க சக்சஸுக்கு போறீங்க. உங்க தலையை கொண்டு போய் சஜிதாவுல வச்சா மட்டும்தான். ஸோ இன்ஷா அல்லாஹ் அன்பு சகோதரர்களே, இப்போ நான் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல போறேன். வானத்துல இருந்து உதவி உங்களை தேடி வருமான்னு கேட்டா ஆமா. இப்போ அந்த பாயிண்ட் நான் ப்ரூவ் பண்ண போறேன். ஏன்னா இன்றைக்கு நாங்கள் போன பிறகு எல்லாருமே தொழணும், உம்மா வாப்பாவோட ஒழுங்கா நடக்கணும். வல்லாஹி சொல்றேன், அல்லாஹ் மீது ஆணையாக, இந்த மார்க்கம் அல்லாஹ் எனக்கு தந்த ஒரு கிஃப்டை நான் பார்க்க. இன்றைக்கும் எங்க வாப்பாக்கு எனக்கு தெரிய ஒரு வார்த்தை, அவருக்கு நான் இன்றைக்குமே புள்ளதான். எங்க வாப்பாக்கு என்ன குர்ஆன்ல ஒரு ஆயத்திற்கு வலா தக்குல்லஹுமா உஃப், அவங்களுக்கு சீ என்ற ஒரு வார்த்தை சொல்லாதீங்க. எனக்கு எனக்கு மார்க்கம் தெரிந்ததுக்கு பிறகு எங்க உம்மா மனசை நான் நோகடிச்சது இல்லை. எங்க வாப்பாவுடைய அவங்களுக்குரிய கௌரவம் ஏனென்றா வலா தக்குல்லஹுமா உஃப், சீ என்று சொல்லாதீங்க. வலா தன்ஹர்ஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவங்கள விரட்டாதீங்க. இந்த கல் கிபர், எப்ப விரட்டாதீங்க? அவங்க ரெண்டு பேருமே அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அவங்கள ஒரு ஆள் அல்லது ரெண்டு பேரும் வயோதிபத்தை அடைஞ்சா அவங்க ரெண்டு பேரோட நீங்க கோவப்படுவீங்க. ஏண்டா இப்ப அவங்க எடுக்க முடக்கா பேசுவாங்க. உங்களை மறைச்சு உடுப்பாட்டின அவங்களுக்கு இப்ப அது தெரியல, ஆடைகள் களைஞ்சிரும், என்னமோண்டு பேசுவாங்க, உங்களுக்கு கோபம் வரும். அல்லாஹ் சொல்றான் இல்ல, அவங்க ரெண்டு பேரும் உங்க வாப்பா உம்மா, அவங்க அந்த வயோதிபத்தை அடைஞ்ச உடனே அவங்கள விரட்டாதீங்க, சீ என்று சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? அவங்க யாரு? அவங்களுக்கு என்ன சொல்லணும்? வக்குல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், நாங்க சின்னதா இருக்கிற நேரம் எங்களுக்கு எப்படி பெம்பஸ் போட்டு விட்டாங்களோ, ஓடி போய் உளுந்தா எங்க முட்டு எவ்வளவு வலிக்கும், அதை விட உம்மாக்கு ரொம்பவே வலிக்கும். நாங்க உளுந்து அவங்க தேம்பி தேம்பி அழுவாங்க. அந்த தாய் தகப்பனை யாரப்பே சின்னத்தில் எங்களை எப்படி பார்த்தார்களோ, வக்குல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, நீ இரக்கம் காட்டுறியா அல்லாஹ், சின்னத்தில் அவங்க எங்களுக்கு இரக்கம் காட்டுன மாதிரி நீ காட்டுரு. இது என்ன பொறுத்தளவுல யூரோப்புக்கு விளங்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? அவங்களோட வேர்ல்ட்ல ஒரு பகுதி மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். உம்மா வாப்பாண்டு வரப்போக்கல மதர்ஸ் டே கொண்டாட்டிட்டு எல்டர்ஸ் ஹோம் போட்டுட்டோம், ஃபியூனரல் ஹவுஸ் வச்சிருக்கிறாங்க, வீட்டு கூட சபத்து எடுக்க மாட்டாங்க, எல்லாரும் டை கோட் போட்டுட்டு கடைசி மரியாதை ஓகே மாமா ஓகே ஃபைன் போயிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அன்பிக்கினியவர்களே, அதனால கவனமா புரிஞ்சுக்கோங்க. வேர்ல்ட்ல உங்க லைஃப் ஃபுல்ஃபில் ஆகணும்டா அல்லாஹ்வோட உதவியை நீங்க பெறணும், உங்களோட கல்பு திறக்கப்படுறதுக்கு. ஸோ அதனால எக்கச்சக்கமான இடங்கள்ல நான் இந்த பிரச்சனைகளை கண்டிருக்கிறேன். ஜனாசாக்கள்ல ஹசரத் லுகர் தொழுவிப்பார், மகரிப் தொழுவிப்பார், பெருநாள் தொழுவிப்பார், எல்லாம் தொழுவிப்பார். ஹசரத் ஜனாசா தொழுவிக்க மாட்டார். ஏன்? தொழுவிக்க தெரியாதா? ஹசரத்தை கூப்பிடுவார் உம்மா ஜனாசாக்கு, உங்க வாப்பாவை கூப்பிடுவார் அல்லது உங்களை கூப்பிடுவார். முன்னாடி நெருங்கிய உறவினர் ஒரு ஆள் வாங்க. ஏன் தெரியுமா? ஃபைனல் மூமெண்ட். இதுவரைக்கும் நம்ம கிப்லாவை நோக்கி தொழுந்தோம், எந்த உருவமும் சிலையும் இல்லை, ஒரே ஒரு தொழுகை. டெட் பாடி ஜனாசாவை முன்னாடி வச்சுட்டு தொழுகிற ஒரே தொழுகை அந்த தொழுகை தான். ஆனால் அதில் சஜதா இல்லை, நின்றுட்டு தொழுவோம், தலையை கீழே வைக்க மாட்டோம். இதே நிலைமை எனக்கு வரப்போகுது என்ற உணர்வோட பின்னுக்குள்ளவர்கள் நிற்கணும் என்பதற்கு முன்னாடி போனவர்களை பார்க்க. ஒரு மகனை முன்னாடி கூப்பிட்டா ஃபைனல் மூமெண்ட் எல்லாம் ஒரு சான்ஸ் கொடுக்குறான். என்ன? தண்ட தாய்க்கு தேம்பி தேம்பி அழுது துவா கேட்கிற மூமெண்ட். நீங்க நினைக்கிறீங்களா உங்க உம்மா வீட்டில் இருந்து கொண்டு உங்களுக்கு துவா கேட்டாங்க? எனக்கு இன்றைக்கு ஞாபகம், நான் ஒரு சின்ன ஸ்கூல்ல படிச்சு தான் பெரிய ஸ்கூலுக்கு போனேன், ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகி. ஆனா ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகி வாப்பா எங்களுக்கு பெருசா வாகனம் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு நான் நடந்து தான் கூட்டிட்டு போவாங்க. எங்க வாப்பாக்கு ஃபுட் சைக்கிள் தான் இருந்துச்சு அந்த டைம்ல, அவ்வளோ இதா இருந்தோம். ஸோ என்னை கூட்டிட்டு போய் வாப்பா சொல்றாரு, நீங்க பாஸ் ஆகிட்டீங்க. நான் எவ்வளோ அந்த நேரம் எப்படி இருந்தேன், வாப்பா நான் பாஸா, இவரெல்லாம் பாஸ் இல்லையா? நான் கேட்குறேன், நீங்க பாஸ் மகன், நீங்க இந்த ஸ்கூலுக்கு இதாகுன்னு அவர் இது பண்றாரு. ஸோ நான் வாப்பாட்ட பாஸான்னு கேட்டுட்டு வந்தா
உம்மா நோன்பு பிடிச்சிருக்கிறார். நான் பாஸ் ஆகணும் என்பதற்கு என் தாய் நோன்பு பிடித்திருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் தாய் என்பவர்கள். நான் வானத்திலிருந்து கீழே உழல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி ஒரு தாயின் தகப்பனும் தந்து அவங்க நின்று எங்களுக்கு படிப்பிச்சாங்க. இல்லைன்னா எங்களுக்கு ஒண்ணுமே வந்திருக்காது. எங்களுக்காக நின்றார்கள், எங்களுக்காக கஷ்டப்பட்டாங்க. அவங்க சம்பாதிக்கிற சின்ன பணத்துல அவங்க எங்களை படிக்க வச்சாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நன்றிய ஒரு மனுஷனுக்கு வரணும். அது இந்த படிப்புல மட்டும் வருமண்டா இன்றைக்கு பல்கலைக்கழகத்துல பொம்பளை புள்ளைகள் போய் அந்த உமாக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. அந்த உமாக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. எங்கேயோ கூக்கிராமத்துல இந்த அந்த பல்கலைக்கழகம் வரைக்கும் போய் யாரோ ஒரு ஆள் ஒரு தகாத உறவு நடக்குங்கடா, உங்க உமா அதை கண்டா நெஞ்சு வெடிச்சிரும். அவங்க அதுக்கு உங்களை அனுப்பல. அன்பிக்கினியவர்களே, இந்த தீன் வராட்டி வெற்றி அல்ல தோல்விதான். இந்த பிரெயினுடைய ஒரு பகுதி மட்டும் வளர்ந்தா அவங்களுக்கு அநியாயம் செய்யறது என்னன்னு தெரியாது. சிம்பிளா கொன்றுவாங்க, சிம்பிளா மோசடி பண்ணுவாங்க, சிம்பிளா அநியாயம் பண்ணுவாங்க. பட்டா ஐ ஆம் சாரி என்பாங்க. ஐ ஆம் சாரி வாயில மட்டும்தான். உலகத்துல யூரோப்லயும் அமெரிக்காலையும் ஒரு குழந்தை துடிச்சா அது வேர்ல்ட்ல பெரிய செய்தி. ஹியூமன் ரைட்ஸ் அதை பத்தி நிறைய பேசுவாங்க. பலஸ்தீனத்தில் ஆயிரம் குழந்தைகள், ஆயிரம் குழந்தைகள் உம்மா வந்து எட்டி பார்க்கிறாங்க. புள்ள கையை கொடுக்குது. ஏண்டா போடுற பொம்மைங்கிற சவுண்ட்ல புள்ளையுடைய தலையும் இதுவும் ரெண்டா போகுது. ஸோ புள்ள கையை கொடுக்குது. உம்மா எழுதுறாங்க கையில, ஏண்டா தலையில்லாம போனா புள்ளைய கண்டுபிடிக்கணும்னு. வேர்ல்டு மீடியா அலல்ல, வேர்ல்டு மீடியா அதை பார்க்கல. பலஸ்தீனத்தில் உள்ளது பிள்ளைகள் இல்லையா? அவங்க மிருகங்களா? எங்க அப்பா அவங்க ஹியூமன் ரைட்ஸ் போச்சு? நீங்க நடிக்கிறீங்க. ஒரு முஸ்லிம் அப்படி அல்ல. ஒரு முஸ்லிம் யுவான் ரெட்லி ஒரு பெண் போறா, இப்ப முன்னிய போர்ல பலஸ்தீனத்தில் நடக்கிற நேரம் அவ போய் சொல்றா, நான் அவ போறது யூகேல இருந்து முஸ்லீம்கள் ரொம்ப பயங்கரமானவங்க, முஸ்லீம்கள் கொடுமையானவங்க கொன்றுவாங்க. அவ சொல்றான், ஒரு நாள் நான் ரொம்ப கூதலான நேரம், அது ரமலான் மாதம், நான் போற டைம்ல ஒரு பெண் கதவை திறந்து என்ன கூப்பிட்டா, அவ ஜக்கெட் ஒன்று என் கையில தந்த, இப்படி போகாதீங்க இது கூதல். அந்த வீட்டுல நான் பார்த்த ஒண்ணுமே இல்லை. நோம்பு பிடிச்சிருந்தேன், நான் கேட்ட உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா உன் முகத்துல சந்தோஷம் இருந்துச்சு. நான் கேட்டு இப்படி தர்றீங்களே. அவ அல்லாண்டா, அல்லாஹ் எங்களுக்கு போதுமண்டா. அவ வந்து வெஸ்டர்ன் மீடியாக்கு சொல்றா, நான் ஐ அம் முஸ்லிம் நவ், நான் ஒரு முஸ்லிம் என்றா. முஸ்லிம்களை பத்தி பொய் சொல்லுகிறார்கள் என்றாங்க. நான் என்ன சொல்ல வேண்டும்? ஒரு முஸ்லிம் அவன் முஸ்லிமாக மாறினா டோட்டலி சேஞ்ச் ஆகுவான். இதான் படித்தவனுக்கு அழகு. பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, பட்டம் பதவிகளோடு இருப்பது மட்டுமல்ல, மனிதனாக இருக்கணும். ரோட்டில் ஒருத்தன் உளுந்த அந்த வேதனை தெரியணும், அண்டை வீட்டார் சாப்பிட்டார் தெரியணும், அதெல்லாம் புரியணும். இதுதான் ஜசீரத்துல் அரபில் உதயமான மார்க்கம் இஸ்லாம். அந்த வெயிட்டை கொண்டாந்து கொடுத்துச்சு. அந்த மனிதர்கள் டோட்டலா சேஞ்ச் ஆகினார்கள். அவர்கள் சிரித்தார்கள், அழுதார்கள், அவையெல்லாம் மாறிச்சு. எல்லாம் டோட்டலா அந்த தீன மட்டும் வரணும். எனக்கு என்னாச்சு? கொண்டாந்து ஜனாசா வச்ச ஃபைனல் மூமெண்ட். இப்படி எல்லாம் செஞ்ச உம்மாக்கு லாஸ்டா வழி அனுப்புற நேரம். எப்படி அனுப்பணும்? எங்க உம்மா வழி அனுப்ப போறோம், இதுதான் லாஸ்ட். அந்த நேரத்தில் அல்லாட்ட அழுது துவா கேட்க வேண்டியது. ஜனாசாவுக்கு 4 தக்பீர் சொல்லப்படும். முதலாவது தக்பீர் சொன்ன பிறகு கைகளை கட்டிக்கொள்வோம். அல்லாஹ், அதாவது அவுது பிஸ்மி சொல்லி சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவோம். 2வது தக்பீர் சொல்லப்படுகிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவோம். 3வது தக்பீர் சொல்லப்படுகிற நேரம் ஒரு துவா ஓதுவோம். அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவசி. இப்படி ஒரு துவா போகும். அந்த துவாவை ஓதணும். எவ்வளோ ஜனாசாக்களை கலந்து கொண்டு பின்னாடி நின்றா தண்ட வாப்பாக்கு லாஸ்டா அல்லாட்ட அழுது கேட்கிற மூமெண்ட்ல என்ன ஓதணும்னு தெரியாது. அவசரமா 4வது தக்பீர் சொல்லி சலாம் கொடுத்துட்டாங்க. வெரி ஃபைனல் மூமெண்ட். அந்த ஜனாசா முன்னாடி நிக்குது. தேம்பி அழுது, யாரம் என் வாப்பாக்கு ஜன்னாவை கொடுத்துறியா அல்லா, அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிச்சியால், வர்ஹம்ஹு, உன் இரக்கத்தை காற்றியால், வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு, உடைய பிழைகளை பொறுத்துக்கொள் யா அல்லாஹ், அவர் பிழை செய்திருப்பார், அதெல்லாம் பொறுத்துக்கொள் யா அல்லாஹ், வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு, அவருடைய நுழைவை சங்கையாக்கிறியா அல்லாஹ், கபர்ல கொண்டு போய் வச்சா சங்கையாக அந்த கபர் அவர் எடுக்கணும் யா அல்லாஹ், மனமா இருக்கணும் யா அல்லாஹ், வஅக்ரிம் நுஸுலஹு வவசி முத்கலஹு, யா அல்லாஹ் அது விசாலமாக்கப்படணும். எங்க உம்மா வச்ச உடனே அது இருக்கிற கூடாது யா அல்லாஹ். இவ்வளவு நன்மை செஞ்சவர்கள் எங்களுக்காக இப்படி செஞ்சவங்க யா அல்லாஹ். வவசி முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரதி, யா அல்லாஹ் தண்ணீராலும் குளிர் தண்ணியாலும் பனிக்கட்டியாலும்
அவங்களை குளிப்பாட்டிரியா அல்லாஹ். எதுக்கு யா அல்லாஹ்? எதுக்கு அப்படி கேட்கிறோம்? நாங்க குளிப்பாட்டிட்டோம் யா அல்லாஹ். ஆனா அவங்க கல்ப குளிப்பாட்டுறது நீ யா அல்லாஹ். அதுள்ள கரைகள் கரைந்து போகணும் யா அல்லாஹ். பாவங்கள் கழுவிப்படணும் யா அல்லாஹ். பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரதி, தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் குளிர் தண்ணியாலும் அதை குளிப்பாட்டுறியா அல்லாஹ். யா வனக்கி மினல் ஹத்தாயா கமா நக்கைத தௌபல் அபியத மினத் தனஸ். யா அல்லாஹ், வெண்மையான ஒரு ஆடை அழுக்கப்பட்டிருந்தா அந்த வெண்மை துவைத்ததுக்கு பிறகு எப்படி பளிச்சென்னாகும் எங்க வாப்பா யா அல்லாஹ். வெள்ளை வெளேரென்று போகணும், ஜன்னாவுக்கு பறக்கணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவரை மன்னிச்சிரியா அல்லாஹ். அவர் பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். வஅப்தில் குதாரன் கைரம் மின் தாரிஹி, இந்த உலகத்தில் கொடுத்த வீட்டை விட சிறப்பான ஒரு வீட்டை கொடுத்துறியா அல்லாஹ். நேத்து வரைக்கும் அமர்கலமா பேசிட்டாங்க, போன பெருநாளைக்கு எல்லாரும் உட்கார்ந்து சிரிச்சு சாப்பிட்டோம் யா அல்லாஹ். அவங்க கல்புல பெரிய இடத்தை எங்களுக்கு வச்சிருந்தாங்க யா அல்லாஹ். எங்களை விட்டு போறாங்க யா அல்லாஹ். உதாரண கைரம் மின் தாரி, இந்த உலகத்தில் கொடுத்த வீட்டை விட சிறப்பான ஒரு வீட்டை கொடுத்துறியா அல்லாஹ். வஸௌஜன் கைரம் மின் ஸௌஜிஹி, இந்த உலகத்தில் தன்னந்தனியா போறாங்க யா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, மையவாடியில் ஒருவரை அடக்கினத்துக்கு பிறகு எல்லோரும் சூழ்ந்திருப்பீர்கள், கடைசியில் இறுதியாக மண்ணை போட்டுவிட்டு எல்லோரும் போகிற நேரம் கடைசியா போருடைய காலடி சப்தத்தை அல்லாஹ் கேட்க வைப்பானாம். எல்லோரும் போய்விட்டார்கள் என்ற உணர்வு அந்த மையத்துக்கு உருவாகும். அல்லாஹ்வுடைய இல்லையார்கள், எங்க உம்மா தன்னன் தனியாக நிக்க போறாங்க, எங்க வாப்பா தன்னன் தனியா இருக்க போறாங்க. அந்த கபர்ல இருக்கு பிறகு யா கண்டிஷனோ ஒண்ணுமே இல்லை. வஅப்தில் குதாரன் கைரம் மின் தாரி வஅஹ்லன் கைரம் மின் அஹ்லி வஸௌஜன் கைரம் மின் ஸௌஜிஹி, இந்த உலகத்தில் கொடுத்த துணையை விட சிறப்பு